அந்த பொள்ளாச்சி தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஓகே. ஆனா முழுசா ஒரு நிம்மதி இல்ல. இந்த பொள்ளாச்சி ரேப் கேஸ்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா முழுசா சந்தோஷப்பட முடியல. ஏன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிரவுண்டோட பண்ணியிருக்கானுங்க. இந்த கேஸ சுதந்திரமா நடத்தியிருக்க முடியாது. தீர்ப்பு வந்தாலும், இதுல பல பேர் தப்பிச்சிருக்கணும். இந்த நாய்ங்க ஜெயில்ல ஜாலியா தான் இருக்க போகுது. அது ஒரு ஹெவியான ஒரு தண்டனைன்றது இந்தியன் ஜுடிஷியரில இதுவரைக்கும் இல்ல. அது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இந்தியால அந்த ஃபார்மாலிட்டீஸ் எவ்வளோ மோசமா இருக்குன்னு. அதனால தான் எல்லாரும் தப்பு பண்ணவே செய்றானுங்க. இந்த விஷயத்துல ஏடிஎம்கேவோட ஹிஸ்டரி எனக்கு ஸ்டார்ட்டிங்ல தெரியும். என்னோட காலேஜ் டேஸ்ல ஏடிஎம்கே ஆளுங்களோடலாம் டிராவல் பண்ணியிருக்கேன். ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, ஜெயலலிதா அம்மா ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அது நல்லதுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா இது மிஸ்யூஸ் ஆயிருச்சு. இளைஞர் பாசறை இதெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லேருந்து அதிகமான ஆளுங்கள சேர்த்தாங்க. அது என்னன்னா அறியாத வயசு. அவனுங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிரவுண்ட் இருக்கவும், எல்லா மாரியான தப்பும் செய்ய தோன்றானுங்க. ஏன்னா, இதுல நானே முன்னாடி பாதிக்கப்பட்டது உண்டு. பாதிக்கப்பட்டேன்னா ரேப் கிடையாது. அது என்னன்னா, ஒருத்தன் தெரியாம என்ன மோதுனான். குடிச்சிருந்தான். திரும்ப நான் அவன் மேல கைய வைக்கவும், ஒரு 2 நிமிஷத்துல 30 பேர் கூடுனானுங்க. அந்த பார்லேருந்து பொட 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 பொடன்னு அடிக்கிறதுக்கு வந்தானுங்க. அது 30 பேரையும் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நான் சமாளிச்சேன். அதுக்கப்புறம் ஆளுங்க கூடிச்சு, காப்பாத்துச்சு. அப்பதான் தெரிஞ்சுது, எல்லாமே இந்த இளைஞர் பாசறை, இந்த கட்சி, அந்த பொலிட்டிக்கல் பவர் தர்ற போதையில இவனுங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தல, கால் புரியாம இருக்கானுங்க. இனிமே நான் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் குடுக்குற ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஏன்னா அந்த ஏஜ் எல்லாம் கடந்து வந்தாச்சு. அதனால இது தைரியமா சொல்லலாம். உங்க புள்ளைங்கள ஈவன் நீங்களே அரசியல் கட்சியில இருந்தாலும், உங்க புள்ளைங்க எல்லாம் கட்சி சம்பந்தப்பட்ட எதுலயும் சம்மதப்படுத்தாதீங்க. படிப்பு முடிஞ்சு அவங்க ஒரு பொறுப்பான வயசு வர்ற வரைக்கும் கட்சியில இன்வால்வ் பண்ணாதீங்க. அது மொத்தமா நெறைய பேர சீரழிக்குது. கடவுளா குடுத்த நல்ல எண்ணத்துல இருக்கிறவன் மட்டும் தான் அதுல ஒழுங்கா இருப்பான். இது சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொல்றேன்.